அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலோட தினசரி தேங்காய் விலை நிலவர பதிவுங்க. நம்மகிட்ட சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் அவைலபிளா இருக்குங்க. ஆமாங்க, நம்மளோட சொந்த தோப்புல பறிச்ச தேங்காயை கொப்பரையா கன்வெர்ட் பண்ணிங்க அதை வெயில்ல காய வச்சு உங்களுக்கு மரச்செக்குல கொடுத்து எண்ணெயை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோமுங்க. போத் ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் ரெண்டு கஸ்டமர்ஸ்க்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோமுங்க. ஸோ எங்ககிட்ட மினிமம் 1/2 லிட்டர், 1 லிட்டர், 5 லிட்டர், 10 லிட்டர் அப் டு 15 kg டின்னு வரைக்கும் அவைலபிளா இருக்குங்க. ஸோ உங்களுக்கு நீங்களே ஏதாவது புதுசா ஒரு எண்ணெய் தொழில் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நம்ம கிட்ட நீங்க டின்னா வாங்கி நீங்க ரீட்டைல சேல் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை பொறுத்த வரைக்கும் சுத்தமான எண்ணெய்ங்க. 0% சல்ஃபர், அதாவது கொப்பரை பருப்புக்கு நம்ம சல்ஃபரே பயன்படுத்துறது இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரிசர்வேட்டிவ் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லைங்க. ஒரு எண்ணெய் சுத்தமாக ஆர்கானிக்காக எப்படி இருக்குமோ அதே போல தான் நம்மளுடைய தேங்காய் எண்ணெயும் இருக்குங்க. நம்மளுடைய இந்த சுத்தமான மரச்செக்கு தேங்காய் எண்ணெயை முதல் தர கொப்பரையை தேர்ந்தெடுத்து மட்டும்தான் தயாரிச்சிருக்கிறோம். ஒரு தேங்காய் எண்ணெய் எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் பண்ணாமல் அன்சல்ஃபர் தேங்காய் எண்ணெயை இருக்கா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இந்த மார்கழி தை குளிர் இல்லைங்க, உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் அப்படியே நல்லா உறைஞ்சு போய் இருக்குங்க. அப்படி உறைஞ்சு போய் இருக்கு அப்படின்னா அது ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய்னு அர்த்தம். ஸோ நீங்களே பாருங்க நம்மளுடைய தேங்காய் எண்ணெய் எப்படி இந்த குளிர்ல உறைஞ்சு போய் ஒரிஜினலா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ரீட்டைல வேணாலும் வாங்கிக்கலாம், ஹோல்சேல்ல வேணாலும் வாங்கிக்கலாங்க. ரொம்ப ஒரு கம்மியான அஃபோர்டபுள் பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ மேலும் தகவலுக்கு எப்படி ஆர்டர் பண்றது, எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பர்ல ஒரு ஹாய் மெசேஜ் போடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணிட்டு இருக்கிறோங்க. சரி, இப்போ நம்ம தேங்காய் விலை நிலவரத்துக்கு வந்துடலாமுங்க. இன்றைக்கான நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய தேங்காய் சார்ந்த பொருட்கள்ல விலை மாற்றங்கள் ஆயிருக்குதுங்க. ஆமாங்க, அது நிறைய இறங்கி இருக்கு, சிலது கொஞ்சமா ஏறி இருக்கு. தேங்காய் கொப்பரை பொறுத்த வரைக்கும் கணிசமா விலை ஏறி இருக்குங்க. இந்த கோகோ பித்து, மஞ்சி கயிறு, தேங்காய் மஞ்சி இதெல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே விலை இறங்கி இருக்கு. தேங்காய் பவுடரும் பாத்தீங்கன்னா கொஞ்சமா விலை இறங்கி இருக்கு. ஸோ என்னென்ன பொருட்கள்ல எப்படி விலை மாற்றம் ஆயிருக்கு, எப்படி இறங்கி இருக்கு, ஏறி இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல தேங்காய் மட்டையோட ரேட் பார்த்துடலாங்க. கருப்பு மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 2800 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பச்சை மட்டை பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1000 பீஸ் 3000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டியோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 32,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 32,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் தொட்டி கறி நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 89,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த ஈக்குமாரோட நிலவரம் பார்த்துடலாங்க. ஈக்குமாரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 கிரேட் இருக்கு. அதுல கிரேட் 1 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிரேட் 2 பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 39 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. நார்மல் கிரேட் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 24 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த இளநீரோட நிலவரம் பார்த்துடலாங்க. பச்சை இளநீர் பொறுத்த வரைக்கும் பொள்ளாச்சி நேம மார்க்கெட் ஒரு பீஸ் 25 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. ஆனமலை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு பீஸ் 25 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கோகோ பித்தோட நிலவரம் பார்த்துடலாங்க. பித்து பிளாக் லோ ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 48 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 3 ரூபா விலை இறங்கி இருக்குது. பித்து பிளாக் ஹை ஈசி ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 35 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 2 ரூபா 50 பைசா விலை இறங்கி இருக்கு. அடுத்த மஞ்சி கயிறோட நிலவரம் பார்த்துலாங்க. கோகோ ஃபைபர் ரோப்பை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 1 ரூபா விலை இறங்கி இருக்கு. 2 ப்ளை அண்ட் ஒயிட் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 3 ரூபா விலை இறங்கி இருக்கு. 2 ப்ளை அண்ட் பிரவுனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 1 கிலோ 36 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. இது கிலோவுக்கு 4 ரூபா விலை இறங்கி இருக்குங்க. அடுத்த தேங்காய் மஞ்சியோட நிலவரம் பார்த்துலாங்க. பிரவுன் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 410 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது 40 ரூபா விலை இறங்கி இருக்கு. ஒயிட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 410 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் 40 ரூபா விலை இறங்கி இருக்கு. பிரவுன் பெஸ்ட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 440 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் 40 ரூபா விலை இறங்கி இருக்கு. ஒயிட் பெஸ்ட் ஃபைபர் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்ஸ்போர்ட் 30 கிலோ 630 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது 120 ரூபா விலை இறங்கி இருக்கு. அடுத்த தேங்காய் புண்ணாக்கோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 36 ரூபா 66 பைசா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த தேங்காய் பவுடரோட நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 237 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கிலோவுக்கு 3 ரூபா விலை இறங்கி இருக்கு. அடுத்த கோகனட் ஹஸ்க் சிப்ஸோட நிலவரம் பார்த்துடலாங்க. சிப்ஸ் ஹை ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 23 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. சிப்ஸ் லோ ஈசி பொள்ளாச்சி நேம மார்க்கெட் 1 கிலோ 34 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. அடுத்த கொப்பரை பருப்போட நிலவரம் பார்த்துடலாங்க. எடிபிள் கொப்பரை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 190 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை ஸ்பெஷலை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 176 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 175 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மேரிகோ மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 177 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. கேரளா கராஃபட் மார்க்கெட் நிலவரம் 1 கிலோ 213 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. மில்லிங் கொப்பரை நார்மல் கிரேடை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 கிலோ 172 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது கிலோவுக்கு 1 ரூபா விலை ஏறி இருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 கிலோ 171 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் கிலோவுக்கு 1 ரூபா விலை ஏறி இருக்கு. அடுத்த தேங்காயோட நிலவரம் பார்த்துடலாங்க. கருப்பு காயை பொறுத்த வரைக்கும் காங்கை மார்க்கெட் 1 டன் 64,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் 1 டன் 64,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் 1 டன் 63,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க.
பச்சைக்காய் நிலவரம் பார்த்துடலாங்க. காங்கை மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 54,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இது டன்னுக்கு 1000 ரூபா விலை இறங்கிருக்கு. பொள்ளாச்சி நேம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு டன் 54,000 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 1000 ரூபா விலை இறங்கிருக்கு. உடுமலைப்பேட்டை மார்க்கெட் நிலவரம் ஒரு டன் 53,500 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க. இதுவும் டன்னுக்கு 1000 ரூபா விலை இறங்கிருக்கு. இந்த மாதிரி தினசரி தேங்காய் விலை நிலவரத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பொள்ளாச்சி விவசாய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தது அப்படின்னா வீடியோவை ஒரு லைக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.